ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நல்ல திக்கான பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் பால் விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. 100 கிராம் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் 150 கிராம் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சுகர் சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாலை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பாலை எடுத்து பால் பவுடரில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பால் பவுடரை இந்த பாலில் ஊற்றிடுங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் சோள மாவையும் இதில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இப்போ இந்த பாலில் கண்டென்ஸ்டு மில்கையும் ஊற்றிக்கிடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்கில் இனிப்பு இருக்கும், அதனால் கம்மியாக போடுங்க. சுகர் நல்லா கரையணும். இப்போ நம்ம பாலில் எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டோம். பால் நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காக இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிடலாம். மிக்சியில் நல்லா விட்டு விட்டு அடிங்க, கண்டினியூஸாக அடிக்காதீங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, போதும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா அதிலே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் அடித்தது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா வீட்டில் இருக்க பாலித்தீன் கவரை கட் பண்ணி அப்படியே மேலே கவர் பண்ணிடுங்க. இப்போ டைட்டாக மூடி வச்சு அப்படியே ஃப்ரீசரில் 3 hours வச்சுருங்க. இப்போ வச்சு 3 hours ஆச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். 3 மணி நேரம் கழித்து இதை எடுத்து அப்படியே மிக்சியில் திரும்பவும் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கிறணும். 3 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப உறைஞ்சிருக்காது. இதை மிக்சியில் ஊற்றி திரும்ப ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் அடித்ததை கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. இதை 2 தடவை மிக்சியில் அடிக்கிறனால நல்ல டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இதை அப்படியே பேக் பண்ணி ஃப்ரீசரில் நைட்டு வச்சு மார்னிங் எடுங்க. நம்ம ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜோட கூலிங்கை அதிகமாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாச்சும் இது ஃப்ரீசரில் இருக்கணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ இது நைட்டு நான் வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், ஹோட்டலில் இருக்க மாதிரியே நல்ல க்ரீமியாக டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.